சஞ்சு சாம்சனை இவ்வளோ நல்லா பெஞ்சில் உட்கார வச்சிங்க. என் தலைவனோட சம்பவம் நேற்று எப்படி இருந்துச்சு? ஆமாங்க, நேற்று மேட்ச்சில் என்ன ஆயிடுச்சுன்னா, குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்தியன் டீமோட பவுலிங் சுத்தமாக நல்லா இல்லை, ஃபீல்டிங் படும் மோசமாக இருந்துச்சு நேற்று. எவ்வளோ கேட்ச் டாப்புங்க, அபிஷேக் சர்மா 2 கேட்ச் டாப்புங்க. பூம்ரா 5வது ஓவர் பவுலிங் போடுவார், அதில் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிடுவார் அபிஷேக் சர்மா, அது ராஸ்டன் சேஸ்து. எவ்வளோ கேட்சுங்க மிஸ் பண்ணுவார் இவர். நெக்ஸ்ட் 19th ஓவரில் ஹர்தீப் சிங்கு ஒரு பால் போடுவார், அதில் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிடுவாருங்க ஜேசன் ஹோல்டர்து. அதுக்கப்புறமா திலக் வர்மா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணுவார் அக்சர் பட்டேல் பவுலிங்கில். இவ்வளோ கேட்ச் மிஸ் பண்ணால் எப்படிங்க? 15வது ஓவரில் 125 ரன் இருந்திருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸு. இவ்வளோ கேட்ச் மிஸ் பண்ணி 195 அடிக்க வச்சிட்டாங்க. இந்த டோட்டலை சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம்னு நினச்சா, இந்தியன் டீமில் சஞ்சு சாம்சன் நேற்று ஆடின ஆட்டம் அப்படி பேய் இறங்கிடுச்சான்னு தெரில. தலைவன் நேற்று எப்படி ஆடினார்னா, இந்த மாதிரி ஆட்டத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாதுங்க. ஒரு 6 அடிச்சா நெக்ஸ்ட் பால் சிங்கிள், ஒரு பவுண்டரி அடிச்சா நெக்ஸ்ட் பால் சிங்கிள். இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் ஆடி நான் இத்தனை வருஷம் நான் பார்த்துருந்தே இல்லைங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடி இருக்காரு, இந்தியன் டீமுக்கும் இப்போ ரீசெண்டாக எவ்வளோ மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி ஆடி நான் பார்த்தது இல்லை. கன்சர்வேட்டிவ் கிரிக்கெட். விராட் கோலி ஆட்டம் கடைசி பால் வரைக்கும் மேட்சை கொண்டுன்னு போய் முடிச்சுட்டு வந்தாருங்க. இதுதான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்த்தோம். நேற்று 97 ரன் அடிப்பார் சஞ்சு சாம்சனு. அவர் செஞ்சுரிக்காக நேற்று விளையாடல. அவர் 50 ரன் அடிச்சு போயிருக்கோம். அந்த செலிப்ரேஷன்லேயே தெரிஞ்சிச்சு அவர் செலிப்ரேட்டே பண்ணல 50 ரன் அடிச்சிருந்துக்கு. நேற்று ஆடின ஆட்ட தலைவந்து என்னங்க, 20வது ஓவர் வரைக்கும் கொண்டு போய் மேட்சை முடிச்சு தந்தாரு. அதுக்கப்புறமா டூபையோட கேமியோ நல்லா இருந்துச்சு, திலக் வர்மாவோட கேமியோ நல்லா இருந்துச்சு. இந்தியன் டீம் நேற்று ஜெயிச்சதுக்கு காரணமே சஞ்சு சாம்சன் தாங்க. இதில் நம்ம சூரியகுமார் யாதவ் போன டைம் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும் போது, யார் பிளேஸில் விளையாட வைக்கிறது, சஞ்சு சாம்சனை அபிஷேக் சர்மா பிளேஸில் விளையாட வைக்கணுமா, திலக் வர்மா பிளேஸில் விளையாட வைக்கணுமான்னு சிரிச்சே நின்றார். இப்போ அவருக்கே தெரியும் சஞ்சு சாம்சன் இல்லைன்னா நம்ம இந்த குவார்ட்டர் ஃபைனலை கடந்து செமிஃபைனலுக்கு போயிருக்க முடியாதுன்னு.